ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 எபிசோட் 11 பார்க்க போறோம். பகன்மா சைல்ட் எம்பரர் கிட்ட நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்பா. சைல்ட் எம்பரர் பசிக்குதுன்னா நீ கொஞ்சம் காத்திருக்கணும்பா. பகன்மா அதெல்லாம் இல்ல, நீ என்ன ரெஸ்கியூ பண்ணதுக்கு அப்புறம் என் அப்பாட்ட கொண்டு போய் விட்டுருவியான்னு கேட்பான். சைல்ட் எம்பரர் அவ்வளவு தூரம்லாம் என்னால வர முடியாது, மத்த ஹீரோஸ் உன்னை பாதுகாத்து கூட்டிட்டு போயிருவாங்கன்பா. பகன்மா அதை கேட்டு ஷாக் ஆயிருப்பேன்னா மத்த ஹீரோஸா அப்ப கிளாஸஸ் கிடையாதான்ட்டு. சைல்ட் எம்பரர் நான் பேட்டில் இருக்கப்ப நீயே பாத்துல எவ்வளவு டிஃபிகல்டிஸை சந்திச்சேன்னு, அந்த விதத்துல நான் திரும்ப வந்து இவங்க எல்லாத்தையும் பாத்துக்கணும், அவங்க எல்லாம் சேர்ந்து செயல்பட மாட்டாங்க, லீட் பண்ணணும்பா. பகன்மா ஆனா உன்னை சுத்தி இருக்கவங்கள பெரியவங்களா சைல்ட் எம்பரர் நேர்மையா வேற யாராவது இருந்தா நல்லா இருக்கும் தான் தோணுது. ஆனா இந்த டைம்ல அதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்க முடியாதுல. கூடவே நான் என் கிளாஸ் லீடர் தான், அதனால ஒரு பிரச்சனை இல்ல, நான் பெருசா ஸ்கூலுக்கும் போக மாட்டேன்ட்டு. எக்ஸிட் வந்துருச்சு, வா வெளியே போலான்பா. வகன்மா சரின்பா. இதுக்கப்புறம் வெளிப்பக்கம் காட்டுவாங்க எவ்வளவு டேமேஜ் இருக்குன்னு. இந்த இடத்துல டாப் டிராகன்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சைல்ட் எம்பரர் வெளியே வந்ததுமே டிரான்ஸ்மிட்டர்ல ரெஸ்கியூ ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுன்பா. வெளியே கிளாசிக் ஹீரோஸ் சைல்ட் எம்பரர் உண்மையாமே நீங்க வேற லெவல், விஷயங்களை ஃபிளாவே இல்லாம முடிச்சிருக்கீங்கன்பாங்க. சைல்ட் எம்பரர் நீங்க இவ்வளவு அசால்ட்டா பேசுறீங்க, உள்ள பாத்துருக்கணும்பா. டிரான்ஸ்மிட்டர்ல ரெஸ்பான்ஸ் வராத பார்த்துட்டு கடுப்பாவான். என்ன யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, யாருக்காவது கேக்குதா இல்லையான்ட்டு. செக்கிங்கள் கிட்ட இந்த டிரான்ஸ்மிட்டர் எப்படி யூஸ் பண்ற நான் சொல்லி கொடுத்தேன்தானன்பா. செக்கிங்களும் அவங்க ஃபைட் பண்றதுல ஏதாவது பிஸியா இருக்கலாம், பார்க்காம விட்டுருப்பாங்கன்பா. பார்த்தா ஜாம்பி மேன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான், சைல்ட் எம்பரர் சூப்பர் வேலை பார்த்திருக்கீங்கன்னு. சைல்ட் எம்பரர் ஜாம்பி மேனான்ட்டு சந்தோஷப்படுவான். இதுக்கப்புறம் அமை மாஸ்க் பிக் கார்டு அப்புறம் இந்த இடத்துல பிரஸ் பண்ணி பேசணும்ட்டு அட்டாமிக் சாமுராயும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. பார்த்தா ஏதோ பச்சை கலர் லைட் வருதுன்னு பாரு. சைல்ட் எம்பரர் இந்த பக்கம் வந்துட்டு அது நான் அனுப்பிச்ச மெசேஜ் தான்பா. அட்டாமிக் சாமுராய் லைட் போயிருச்சேன்னு பாரு. சைல்ட் எம்பரர் அவர் டெலீட் பண்ணி விட்டாரு போலன்பா. அட்டாமிக் சாமுராய் இப்ப அந்த மெசேஜ் யாருக்காவது கேக்குதுன்னா நான் அந்த பையனை காப்பாத்திட்டு அவன் என் கூட தான் இருக்கான் பாரு. சைல்ட் எம்பரர் ஒன்னும் புரியாம தகச்சு போயிருப்பான். வகன்மா கிட்ட இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்பா. வகன்மா சொல்ல முடியாம சொல்றத பார்த்துட்டு சைல்ட் எம்பரர் அப்ப உன்னை தாண்டி இன்னொரு பையன் கைதியா இருந்திருக்கான்பா. வகன்மா மன்னிச்சிருங்கன்பா. சைல்ட் எம்பரர் சரி மிச்ச பேரு அவனை பாத்துக்காங்கன்ட்டு பேக மாட்டிட்டு திரும்ப உள்ள போவான். இந்த பாயிண்ட்ல செக்கிங்கள் சைல்ட் எம்பரரை போக வேணான்னு தடுப்பான். ஆல்ரெடி பாக்குறக்கே டயர்டா இருக்கீங்க, நம்மளோட பிரியாரிட்டி வகன்மாவை காப்பாத்துறது, இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்காங்கன்னு. சைல்ட் எம்பரர் திரும்பி முறைப்பான். நீடில் ஸ்டார் சூட் போட்டிருக்க உனக்கு இது தெரியல போலயே, இதை காதுல கேட்டதுக்கு அப்புறம் போகாம இருக்க முடியுமான்பா. மிசுக்கி நான் வரன்பா, ஃபெதர் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டுமான்பா. சைல்ட் எம்பரர் அவங்க அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை மட்டும் பார்க்கலான்ட்டு கிளம்பியிருப்பான். நீடில் ஸ்டார் மனசுக்குள்ள கிளாஸஸ், ஒரு நாள் நான் அந்த இடத்துக்கு போகணும், ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு யோசிப்பான். இதுக்கப்புறம் உள்ள இருக்க பிளாக் ஸ்பெம் திடீர்னு வந்து என்ன வெட்ட பாக்குறேன், என்ன சண்டை போடணுமான்னு கேட்பான். அட்டாமிக் சாமுராய் தான் நான் வந்துட்டேன் பாரு. பிளாக் ஸ்பெம் நீ வந்துட்ட சரி, ஆனா கியோரோ உன்னை பத்தி தான் சொல்லியிருப்பான் போல அட்டாமிக் சாமுராய்னு. ஆனா அவன் சொன்னதுக்கு ஏற்ப நீ இல்லையே. ஆனா எனக்கும் மைண்ட் அளவுல போர் அடிச்சிருச்சு, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் கொடுன்பா. இவனோட த்ரெட் லெவல் டிராகனா இருக்கும் அட்டாமிக் சாமுராய், ஆனா எனக்கு அவங்க கூட பிசினஸே இல்லையன்பா. பிளாக் ஸ்பெம் அவனோட சைஸை பெருசு பண்ணி காமிச்சிட்டு என்ன குறைச்சு மதிப்பிட்ட போலயன்பா. அட்டாமிக் சாமுராய் இதெல்லாம் ஜுஜிப்பின்னு வெட்டிட்டு நான் பல சண்டைகள்ல இருந்திருக்கேன், நான் பல மியூட்டேட் ஆன ஜெயன்ட் ஃப்ரீக்ஸை கொண்டிருக்கேன், இது ஒன்னும் எனக்கு பெரிய வேலை கிடையாதுங்கும் போது பின்னால இருக்க பிளாக் ஸ்பெம் இன்னும் பெருசாவான். அட்டாமிக் சாமுராய் பார்க்க போனா நீ ஸ்பிளிட் ஆக போலயன்பா. எரிச்சலா இருக்குங்கும் போது பிளாக் ஸ்பெம் எரிச்சலா இருக்கா, நீ முட்டாளா இருப்ப போலயே, உன்னால ஜெயிக்க முடியும் நம்புறையா, நான் என்ன கடங்காத அளவுக்கு ஜாஸ்தி ஆயிட்டே போவேன், என்ன தானே என்ன வெட்டினாலும் கிழிச்சாலும் அடிச்சாலும் மிதிச்சாலும் உதச்சாலும் திருகி போட்டாலும் கூட நான் மல்டிப்ளை ஆகி வந்துகிட்டே இருப்பேன்பா. அட்டாமிக் சாமுராய் நீ தான் புரியாம பேசுற போலயே, என்னால என்ன கடங்காத வெட்டுகளை கொடுக்க முடியும்னு வெட்டி இருப்பான். பின்னால வந்து பிளாக் ஸ்பெம் என்னமோ நீ பாட்டுக்கு பேசுற, நீ பேசினதை சரியா செஞ்சேனா போதும்பா. இதுக்கப்புறம் அட்டாமிக் சாமுராயும் கண்ணா பின்னா வெட்டிக்கிட்டே இருப்பாரு. போக போக பிளாக் ஸ்பெமோட கவுண்ட் எச்சாயிட்டே போகும். கடைசியா அட்டாமிக் ஸ்லாஷ் எல்லாம் வைப்பாரு. திடீர்னு பார்த்தா சுத்து போட்ட போல வந்திருப்பானுங்க பிளாக் ஸ்பெம். இந்த பாயிண்ட்ல அட்டாமிக் சாமுராய்க்கு வச்ச அடியில அட்டாமிக் சாமுராய் வயலே ரத்தம் வந்திருக்கும். மனசுக்குள்ள இது இவ்வளவு ஸ்பிளிட் அப் ஆகியும் பவர் குறையாம இருக்கே, நான் அதை கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டம் போல என்பா. இதுக்கப்புறம் பிளாக் ஸ்பெம் கூட்டமே சேர்ந்து பொலன்னு பொழந்திருக்கும் அட்டாமிக் சாமுராய. எல்லாம் ஒரே போல சிரிச்ச மாதிரி கியோரோ சொன்னதுக்கு ஏத்த போலவே தான் இருக்கு போலயே, நீயும் நானும் ஒர்ஸ்ட் பாசிபிள் மேட்ச்னு நினைக்கிறோன்ட்டு சிரிப்பானுங்க. அட்டாமிக் சாமுராய் சிரிச்சுட்டு எந்திரிச்சு அப்ப அவங்கள புதைச்சர்றான்பா. திடீர்னு பார்த்தா சீலிங் உடச்சு ஒழுகும். இதுக்கப்புறம் ஜாம்பி மேன காட்டுவாங்க. என்னடா அதிர்வுது, மத்தவங்கள எப்படி பேட்டில் பண்ணுவாங்களோங்கிறப்ப அவனுக்கு பின்னாலே ஹோம்லெஸ் எம்பரர் இருப்பான். மத்தவங்கள சாகிறத பார்த்து கவலையா இருக்கான்பா. ஜாம்பி மேன் இவன் படா பின்னால வந்தான்ட்டு திரும்பும் போது ஹோம்லெஸ் எம்பரர் அட்டாக் வச்சிருப்பான். இவனோட த்ரெட் லெவல் டிராகனா இருக்கும், எதுக்க முடியாம டக்குனு செத்தையா எப்படிதான் ஹீரோஸ் எல்லாம் சாவாங்க. இது பரிதாபகரமா இருக்குல்ல. நான் ஹீரோ அசோசியேஷனோட அபிஷியல் சைட்லயே செக் பண்ணிட்டேன் கிளம்பிட்டாங்கன்னு. அவங்கள என் கையால ஈஸியா சாக போறாங்கன்ட்டு நக்கலா போயிட்டு இருக்கப்ப ஜாம்பி மேன் இறான்ட்டு பின்னால இருந்து அட்டாக் வச்சிருப்பான். ஹோம்லெஸ் எம்பரர் அந்த ஒரு அட்டாக்ல இருந்து டாச் பண்ணிட்டு ஜாம்பி மேன் தலையிலேயே அட்டாக் வச்சிருப்பான். ஜாம்பி மேன் விழுகும் போது சுட்டுருப்பான். ஹோம்லெஸ் எம்பரர் அதை எனர்ஜி ஸ்பியர் மூலமா தடுத்திருப்பான். ஜாம்பி மேனை பார்த்துட்டு வலிக்குதான்பா. ஜாம்பி மேன் எப்படியாப்பட்ட விஷயத்துக்கு தான் உன்னை
சேகரிச்சு வச்சிருக்கன்ட்டு கன் எடுத்து சுடுவான். ஹோம்லெஸ் எம்பரர் பயங்கரமான தாக்குதல் வச்சிருப்பான். ஹோம்லெஸ் எம்பரர் கிளாஸஸோட டாப் ஹீரோவா உன் மரணத்துல கூட விழுக மறுக்கிறியான்பான். ஜாம்பி மேன் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும் போது இங்க பாரு பயங்கரமான வெடிப்பொருள் வெடிக்கும் போது அதை தாக்கு பிடிக்கிற மாதிரி துணி என்கிட்ட இல்ல. எனக்கு கைவசம் மாத்து துணி இருந்தா போதும். இவன் என்னோட பாக்ஸஸ் கூட கருகி போயிடும். எனக்கு எதிரிகளோட சண்டை போடுறக்கு என் உடம்ப பாதுகாக்கிறதுக்கான ஷீல்டோ மத்ததோ எதுவும் தேவையில்லை. கூடவே மோசமான வெப்பன்ஸும் தேவையில்லை. எனக்கு தேவையில்லாம் ட்ரெஸ்ஸே இல்லாம சண்டை போடுறதுக்கான தீர்க்கொன்பான். ஹோம்லெஸ் எம்பரர் இவனடா பேசிட்டு இருக்கான்பா. ஜாம்பி மேன் இது சிரிக்கிற விஷயம் இல்ல, இந்த மான்ஸ்டர் கொஞ்சம் மோசமா தான் இருக்கான்பா. டக்குன்னு ஹோம்லெஸ் எம்பரர் கிட்டயே நீ பதுங்கி இருந்து தாக்குனில அது என்னன்னு கேட்பான். ஹோம்லெஸ் மேன் ஜாம்பி மேன் உனக்கு கூப்பிடுறதுல தப்பு இல்ல போலயே, அதுக்கு ஏத்தபடிதான் அழிவு இல்லாம இருக்க. அப்போ உனக்கு என்னோட பவரை பத்தி தெரிஞ்சாகணுமா? சில நாட்களுக்கு முன்னால நான் பார்க்ல வாழ்ந்துட்டு இருந்தப்ப நான் என் வேலையை இழந்து வீட்டை இழந்து மொத்த ஹியூமன் சொசைட்டியும் விட்டு தனி மனுஷனா வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வெல்கம் பார்ட்டில என் பாஸ் துணி இல்லாம ஆட சொல்லி கூப்பிட்டாரு. அடுத்த நாளே தப்பா நடந்துக்கிட்டான்ட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு பார்க்ல படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருக்கும் போது தான் எனக்கு என் பாஸ் மேல இருக்க வெறுப்பெல்லாம் பெருசு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வானம் இருக்குல்ல அது அண்ணாந்து பாக்குற பெரிய பெரிய பில்டிங்ஸை விட பெருசு. அப்புறம் அது தர ஒளி இருக்கே அது எந்த மனுஷனாலையும் உருவாக்க முடியாது. இதெல்லாம் மனுஷங்களுக்கு எங்க புரிய போகுது? அப்புறம் இவ்வளவு பெரிய இந்த உலகமே என்னோட வீடு தான். அப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு, மனுஷங்க பூமி தாயோட இருக்கவே மாத்தி அமைச்சாங்க. மொத்தமா அதை கைவிட்டு நான் ஏன் சுயநலத்துக்கு வாழ்ந்தா போதுங்கிறபடிதான் இருக்கானுங்க. மனுஷங்களோட இந்த பைத்தியக்காரத்தனம் தள்ளாடி போச்சு. இதை நான் ரொம்ப கோவப்படுத்துச்சு. பார்க்க போனா இந்த திமிரு பிடிச்சவனுங்க என்ன ஒரு இழிவாதான ட்ரீட் பண்ணாங்க. இது ஏத்துக்க முடியாதது, இது தாங்கிக்க முடியாதது. மனிதனையோ அதுக்கு இருக்க ஆழமான மூளையை வச்சு இந்த சின்ன அசிங்கமான உலகத்தை படைச்சிருக்கானுங்க. அதை மொத்தமா உடைச்சு ஃப்ரீயாகி பூமி தாயோட உண்மையா திரும்ப போக எனக்கு மரணத்தை தாண்டி தேர்ந்தெடுக்க வழி இல்ல. அப்பதான் அது நடந்துச்சு. கடவுளே என் முன்னால வந்து நின்னாரு. நீதான் சரி, மனுஷங்கள்லாம் முட்டாள்கள், ஆனா நீ சாகணுங்கிற அவசியம் இல்ல. நான் உனக்கான சக்தியை தரேன். உனக்கே அந்த சக்தியை வச்சு என்ன செய்யணும்னு தெரியும்லன்னு சொன்னாருன்ட்டு அதை நான் தெளிவா உனக்கு புரிய வைக்கிறேன். இது ஒரு டிவைன் பவர், கடவுளா எனக்கு கொடுத்தது. அப்புறம் அவர் என்ன தேர்ந்தெடுத்தது கேன்சர் சிம்பிள் தான். ஏன்னா எனக்கு பதில் தெரிஞ்சிருக்கு. மனிதநேயமோ அதோட முட்டாள்தனமோ இந்த பூமியோட இருப்பை கஷ்டப்படுத்துது. இப்ப அந்த ஒரு இருப்பையும் சிவிலைசேஷனையும் அழிக்கிறக்கான நேரம் வந்துருச்சு மொத்தமான்பான். ஜாம்பி மேன் இதெல்லாம் கேட்டு மனசுக்குள்ள அடைச்சா நான் ஃபுல்லா ரீஜெனரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே கதை முடிஞ்சிருச்சான்னு யோசிச்சுட்டு ஆமா வந்தது கடவுள்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்ட, ஐடி கார்டு காமிச்சாரான்னு கேட்பான். ஹோம்லெஸ் எம்பரர் நீ நம்பணுங்கிற அவசியம் இல்ல, உன்னோட ஆணவ பேச்சுக்கு பிராய்ச்சித்தமா இப்ப அழிஞ்சு மண்ணோடு மண்ணாகுன்பான். இதுக்கப்புறம் நடந்து வர சைட்டாமாவை காட்டுவாங்க. என்னடா இந்த இடம் இன்னும் ஷேக் ஆயிட்டே இருக்கு, என் வீட்டுக்கு எதுவும் ஆகாம இருந்தா சரின்பான். இதுக்கப்புறம் மைக்கோ பிளாஸ்மாவை காட்டுவாங்க. அவ ஹை வோல்டேஜ் மோட் போவா. பார்த்தா லவ் செஷன் பண்ணிருப்பா. அண்ட் மத்த நிறைய மாஸ்டர்ஸும் சேர்ந்து தாக்குதல் வச்சிருக்குங்க. என்ன அவன் காலி ஆயிட்டானான்ட்டு ஆப்போசிட்ல இருக்கவனை பாக்குறப்ப பொறி பிரச்சனை லவ் சிம்பிள் காமிச்சிட்டு நிப்பான். சுத்தி இருக்க மாஸ்டர்ஸ்ல அதை பார்த்துட்டு என்ன போஸ்ட் அது, என்ன கிளாஸ் ஏக்கும் கிளாஸ் எஸ்க்கும் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, அதெல்லாம் தாண்டி இத்தனை அட்டாக் வச்சு எப்படி அவன் உடம்பு தாங்குதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. பொறி பிரச்சனை என்ன சர்ப்ரைஸ்டா இருக்கா? நான் சிம்பிளா வலி அனுபவிப்பேன். கடலோட ஆழத்தை விட ஆழமா காதலோட. அதை நான் ஏஞ்சல் ஹக்குன்னு சொல்லுவேன்பா. எல்லாரும் யாரா இவன்ட்டு தப்பிச்சு ஓடுவாங்க. இந்த இடத்துக்கு வேக்யூமர் வந்திருப்பான். இவன் த்ரெட் லெவல் டீமனா இருக்கும். எல்லாரும் இப்படி தப்பிச்சு ஓடுறீங்களே, இதை கியோரோ அண்ட் ஒரு ஏத்துப்பாங்கன்னா நினைக்கிறீங்கன்பா. ஆப்போசிட்ல இருக்க மான்ஸ்டர்ஸ் வேணா நீ போய் சண்டை போடான்பாங்க. வேக்யூமர் அப்ப சரி உங்க பவர்ஸ் எடுத்துக்கிறேன்ட்டு உறிஞ்சிருப்பான். பொறி பிரச்சனை ஸ்ட்ரகிள் ஆனாலும் அப்படியே நின்னுட்டு என்னடா உன் காம்ரேட்ஸை நீயே கொள்ற, அவங்க மேல உனக்கு காதல் இல்லையான்பான். வேக்யூமர் இப்ப சாப்பிட்டது கொஞ்சம் தான், அடுத்து மெயின் டிஷ்ன்ட்டு பொறி பிரிசனரை அட்டாக் பண்ணிருப்பான். இப்ப எனக்கு கிடைச்ச இந்த சக்திகளை நான் டைஜஸ்ட் பண்ணி வெளியே தள்ளுற வரைக்கும் பயன்படுத்த முடியும். எனக்கு இப்ப கடைசி ஹீரோ வரைக்கும் அழிக்கிற அளவுக்கான சக்தி இருக்குன்பான். பொறி பிரச்சனை சிம்பிளா அதை தடுத்து இருந்திருப்பான். என்ன நீ அவங்கள தோக்கடிக்க போறியா? கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. நான் என்னதான் கிளாஸஸா இருந்தாலும் அவங்களோட கம்பேர் பண்ணா ஆவரேஜான ஆள் தான். அடே ஆனவாயா, முதல்ல என்ன மாதிரி ஆவரேஜ்மான காலி பண்ணிட்டு அப்புறம் அவங்க கிட்ட போடான்பான். வேக்யூமர் கடுப்பாகி பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். வேக்யூமர் இப்ப நான் வச்ச தாக்குதல்ல கண்டிப்பா உன் உடம்பு வலியில துடிக்கும், உன் உடம்பே நடுங்கும். என்ன தனி உன் வலி அப்படியே சந்தோஷமா ஏத்துக்கிட்ட போல பேசினாலும் அதெல்லாம் வெறும் பேச்சு மட்டும்தான். ஏன்னா நான் எலக்ட்ரிசிட்டி பாய்சன் ஏகப்பட்டதை அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்களை உன் உடம்புனால ஏத்துக்க முடியலன்னா எல்லாம் பாயிண்ட்லெஸ் தான் சிரிப்பான். பொறியோட கை ஒரு மாதிரி நடுங்கிட்டே இருக்கும். விரல் தான் சைட்ல இருக்க பீம்ல கொண்டு போய் வைப்பான். பார்த்தா அது தெரிச்சிருக்கும். வேக்யூமர் அடே இப்ப என்னடா பண்ணின்பா. பொறி பார்க்க போனா என்னோட காதல் இப்ப புதுசா ஒன்ன பிறப்பெடுக்க வச்சிருக்குதுன்ட்டு வைப்ரேஷன் ஏஞ்சல் டிசெண்டட் பண்ணுவான். வேக்யூமருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு மனசே இருக்காது. பொறி வைப்ரேஷன் டார்க் ஏஞ்சல் ரஷ் பண்ணுவான். இதனால வேக்யூமர்க்குள்ள இருந்து எல்லாரும் வெளியே வந்திருப்பாங்க. மைக்கோ பயந்துருப்பா. ஹனி இந்த விஷயம் கியோரோ ஒரோச்சிக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறதுன்பா. எலக்ட்ரிக் கேட்ஃபிஷ் மேன் இல்ல இப்போதைக்கு அதை விட மோசமான விஷயத்தை என்னால சென்ஸ் பண்ண முடியுது. இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு போயிடலான்ட்டு அவளை தூக்கிட்டு ஓடி இருப்பான். இதுக்கப்புறம் பிரிசனர்ஸ் வந்திருப்பானுங்க. ஆல்ரெடி மாஸ்டர்ஸ் ஆயிருப்பானுங்க. வந்தவனுங்க பொறிய நக்கலா பேசிட்டு இவன் உடம்பு ரேசரும் கூட தாங்குமா, இவனும் தாங்காதான், இவன் நிஜமாலுமே ஃப்ரீக் தாண்டான்பானுங்க. பொறி அடே நீங்களா, இந்த மாஸ்டர் அசோசியேஷன் என்ன உங்களை இப்படி ஆக்கி இருக்குன்ட்டு கட்டி பிடிச்சி சரி பண்ணலான்ட்டு போவான். பார்த்தா கண்ணா பின்னா அடிச்சு உதைப்பானுங்க. பொறி இந்த மாஸ்டரைசேஷன் ப்ராசஸ் என்ன இவங்களோட இதயத்தை கூட மாத்திருச்சுட்டு வேக்கப் பண்ணிட்டு மேல தாவிட்டு பொறி நம்ம ஒன்னா அந்த காலங்களை யோசிங்க. நம்ம ஒன்னா சாப்பிடுவோம், ஒன்னா தூங்குவோம், எக்ஸசைஸ் பண்ணி ஒன்னா வேர்வை சிந்திருக்கோம். அப்புறம் நம்ம எல்லாரும் நம்மள ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிக்கிட்டோம்லன்பா. மாஸ்டரா மாறினவங்க எல்லாம் அதுக்காக தாண்டா உன பழி வாங்க இந்த ஃபார்முக்கே வந்திருக்கோம்
பாத்துக்கோன்பானுங்க. புரி கண் கலங்கிட்டு எப்பாடுபட்டாவது நான் உங்களை காப்பாத்துவேன்பா. அந்த மான்ஸ்டர்ஸ் அவன் கண்டுக்கவே இல்லடான்பாங்க. இந்த இடத்துக்கு நீ ஏன் வந்திருப்பான்? ஒன்ஸ் மான்ஸ்டர் ஆயிட்டா அவங்கள மனுஷங்களா மாத்த முடியாதுன்ட்டு புரி கீறி விட்டு இந்த பக்கம் வந்திருப்பான். அப்படியே கொட்டாய் விட்டுட்டு தூக்கம் வருதுன்பா. இவனோட த்ரெட் லெவல் டிராகன். புரி உடம்புல இருந்து ரத்தம் பீச்சிட்டு வரும். இப்ப கூட என் பாய் ஃப்ரெண்ட் செஞ்சு கொடுத்த ஸ்வெட்டராச்சேன்ட்டு வருத்தப்படுவான். நீ ஏன் மிச்சத்தை நீங்க பாருங்கடான்ட்டு கிளம்பிருப்பான். எல்லா மான்ஸ்டர்ஸும் இதுதான் டாப் ரேங்கரோட பவரான்ட்டு அட்டாக் பண்ண வருவானுங்க. புரி அவ்வளவு ரத்தம் சிந்தியும் எந்திரிச்சிருப்பான். அந்த மான்ஸ்டர்ஸ் என்ன இன்னும் எந்திரிச்சு நிக்கிறான் பானுங்க. புரி அப்படின்னா என்னோட தங்கங்க மனுஷங்களாகாதா? உங்களோட இதயமாவது அன்போட இருந்தா உங்களை மனுஷங்களானாவது பார்க்கலாம். நான் கண்டிப்பா என் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாத்தையும் காப்பாத்துவேன். அதுல இருந்து பின் வாங்க மாட்டேன்பா. அந்த மான்ஸ்டர்ஸ்ல டே இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான்டா. நமக்கு இவன் மேலதான் வெறுப்புன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்டான்ட்டு அடிச்சு பொழப்பானுங்க. இந்த பாயிண்ட்ல இவங்கிட்ட ஏதோ ஃபீல் டிஃபரெண்டா இருக்கேன்ட்டு பின்னால வந்திருப்பானுங்க. புரி சட்டையெல்லாம் கிழிஞ்சு நிப்பான். நீயானுமே அந்த ஒரு சென்சேஷனை ஃபீல் பண்ணிருப்பான். இவ்வளவு அடி வாங்கினால சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் ஏதாவது ஆக்டிவேட் ஆயிருக்குமோன்னு யோசிப்பான். புரியோட முடியல சைட்ல தொங்கும். இதனே ஏஞ்சல் போல எனக்கு ரெக்க முளைச்சிருக்கான்பா. மத்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டே அது உன் உடம்புல இருக்க முடியடா, நீ ஒன்னும் ஏஞ்சல் கிடையாதுன்பானுங்க. புரி ஏஞ்சல் பிரிஸ்லி ஆர்மர்னு இதை நான் சொல்ல போறான்பா. அந்த மான்ஸ்டர்ஸ் டே இப்பெல்லாம் போஸ்ட் கொடுக்க வரான்பானுங்க. புரி இப்பதான் டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்லா இருக்கலான்ட்டு என்னோட ஹனிஸ் அப்புறம் வந்து கட்டி பிடிச்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த பூனை போய் ஒரு கை பாக்குறான்பா. நீ எனக்கு இந்த சென்சேஷனே ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். இதுக்கு முன்னால என்னோட ஓனர் ட்ரீட் பண்ண விதம் போலயே இருக்கேன்பா. சரி இவனை டாப் ரேங்கர்ல இருக்கவங்களே பாத்துக்கிட்டு டக்குன்னு சைட்ல இருக்க சின்ன சந்துக்குள்ள பூந்திருப்பான். எனக்கு 3 மில்லிமீட்டர் கேப் கிடைச்சாலே போதும் பூந்துருவேன். அதனால நான் வேற ஹீரோ கூட போய் சண்டை போடுறேன் பாய் பிரிசனர்ன்பா. பின்னால இருக்க மத்த மான்ஸ்டர்ஸ் சண்டைக்கு கூப்பிடுங்க. புரி பிரிசனர் ஏஞ்சல் கிரால்ன்ட்டு அப்படியே செவுத்து உடச்சிட்டு ஸ்விம் பண்ற மாதிரி போவான். நீ ஆனா எப்படியாவது இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போனா போதும்ட்டு எஸ்கேப் ஆவான். இதுக்கப்புறம் அந்த மத்த பிரிசன் மான்ஸ்டர்ஸ் இருக்க பக்கமே குதிச்சு போவான். அந்த மான்ஸ்டர்ஸும் நீங்க அந்த பிரிசனர் காலி பண்ணிட்டீங்களான்னு கேட்பானுங்க. பார்த்தா புரி பிரிசனர் செவுத்து உடச்சிட்டு திரும்ப சேஸ் பண்ணுவான். பார்த்தா அந்த கல்லெல்லாம் அவனுக்கு மேல விழுந்து காலியா இருப்பானுங்க. ஒரு கட்டத்துல நீ ஏன் ஸ்டாப் ஆயிருப்பான். புரி அந்த பூனை இன்னொரு ஹீரோ கிட்ட தானே போறச்சு. ஆனா அதுக்கு ஒண்ணு புரியல போல. அது போய் மத்தவங்களை பார்க்கும்போது எங்கிட்டே மாட்டிருக்கலான்னு அதுக்கு தோண வரும்பா. இதுக்கப்புறம் இடிபாடுகள்ல செத்த அந்த பிரிசன் மான்ஸ்டர்ஸை பார்த்துட்டு அழுதுட்டு ஐயோ குறுக்க வந்து செத்துட்டீங்களாடான்ட்டு நான் அடுத்து பண்ண போற புது அட்டாக்க உங்ககிட்ட கிடைச்ச பரிசா எடுத்துக்கிட்டு நான் உங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் உங்களோட சாக்ரிஃபைஸ் எல்லாம் வீணா போக விட மாட்டேன். பேட்டில் என்ன பாத்துக்கங்கன்பா. பின்னால இருக்க மாஸ்டர் அடையங்கோ. இந்த இடத்துல ஒரு சவுண்ட் வரும். சைட்டாமா என்ன நின்றுச்சா? என்ன மாதிரியான அருவருப்பான சத்தம்டாது. இதுல ஏதோ ஒரு வித சோகமும் தெரியுது. என்னதான் நடக்குதோ? இது ஏதாவது நரகத்தோட வாயில் திறந்து போலவா என்ன? ஆனா இந்த இடம் என்ன இளவு இவ்வளவு பெருசா வேற இருக்கே. இதுக்கு முன்னால 2 பேர் அம்மன கட்டைய போனானுங்கள, அவனுக்கு கட்டனாவது வழியை கேட்டிருக்கலாம். சரி அடுத்த தடவை யாரையாவது பார்த்தா இழுத்து பிடிச்சி வழியை கேட்டுக்க வேண்டியதான்ட்டு போவான். இதோட இந்த எபிசோட் முடியுது. கடைசியா அல்டிமேட் லைஃப் ஃபார்ம்ங்கிற அடுத்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க.